அதாவது ரொம்ப சந்தோஷமான ஒரு சக்ஸஸ் மீட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே பிளெஸ்டுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, எஸ்பிபி சாருக்கு அப்புறமா மூச்சு விடாம அத்தனை பேரையும் மறக்காம நன்றி சொன்ன எனது அன்பு புரொடியூசர் கருப்பையா அவர்களுக்கு. அதாவது யாராவது நான் மறந்துட்டேன், அவங்கள ஞாபகப்படுத்தணும், எங்க நான் மறந்துருவேன்னு சொல்லிட்டு மூச்சே விடல. டக 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 டகன்னு பேசினாரு. வேற லெவல் மகனே! இதுக்காகவே நீங்க வேற லெவல், அதாவது ஒரு வாகினி, பிரசாத், ஏவிஎம் மாரி உங்க புரொடக்ஷன் வேற லெவல்ல இருக்க போகுது. சூரஜ் சார் பத்தி சொல்லியே ஆகணுங்க. அவருடைய ஒவ்வொரு படம் பார்க்கும்போது, இந்த மனுஷன நான் ஒரு வாட்டியாவது நான் பார்க்க முடியாதா? பார்க்கணுமேன்னு நெனச்சுட்டே இருந்தேன். அப்ப என்னோட ஆக்ட் பண்ண ஒருத்தவங்க கிட்ட சொல்லி நான் பேசினேன். அல்ல பேசும்போது எனக்கு அவ்ளோ, ஏன்னா என்ன ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்லாம் பண்றாரு அப்படின்னு அவ்ளோ அவர பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நானு. அவரோட நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் அவர் கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா, அந்த தமிழ் வார்த்தைகள் சொல்லிட்டு, சிலது சின்னதா ஒரு மிஸ்டேக் வந்தா கூட, நோ 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 ஒன் மோர் சொல்லிட்டு, இந்த பேஷன், இந்த தொழில் மேல அவருடைய அக்கறைய நான் அன்னைக்கு பார்த்துட்டு, ச்சே நான்லாம் ஒண்ணுமே இல்ல. ஐயோ! என்ன விட்டா போதும் ஓடுவேன். அந்த மாரி ஆளு. ஆனா, அவர பார்த்து தான் இந்த தொழில் மேல எனக்கு பெரிய பக்தியே வந்துச்சு. சூரஜ் சார் கலக்கிட்டீங்க இந்த படத்துல. நான் நின்னு கை தட்டினேன். ஏன்னா, அவ்வளோ அழகா இந்த கேரக்டருக்கு நிச்சயமா அவர தவிர வேற யாராலயுமே பண்ணியிருக்க முடியாதுன்றத நிரூபிச்சுட்டாரு. சூப்பர் சார். சூப்பர், சூப்பர். எங்க தேவதர்ஷினி அம்மாவ பத்தி சொல்லணும். அவள காமெடி அப்படின்ற ஒரு ஜோனர்ல கொண்டு போயிட்டு இருந்த அந்த குழந்தைய, இல்ல உங்களால சாதிக்க முடியும், நீயும் ஒரு ஹீரோயின் கேரக்டர் தான் சொல்லி, கென் அந்த குழந்தைய கொண்டு இன்னைக்கு அவ்வளோ பெரிய ரோல் குடுத்து, அத கொஞ்சம் கூட அங்க இங்க தாண்டாம, அவ்வளோ அழகா நேர்த்தியா பண்ண தேவமா, சான்ஸே இல்லடா. லவ் யூ. இன்னும் மேல 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 நீங்க நெறைய படங்கள் பண்ணணும் கண்ணா. இங்க வொர்க் பண்ண இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க. ஆனா இவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமைய மொத்தத்தையும் ஒரே ஃப்ரேம்ல கொண்டு நான் ஏய் இந்த பிள்ளை என்ன இப்படி பண்றாப்ல, அப்புறம் அந்த குழந்தை எப்படி பண்ணுது, அந்த அந்த கேரன், சோனி, ஐயோ சொல்ல முடியல. ஒருத்தரையும் பார்க்கும்போது, ச்சே நம்மெல்லாம் ஒண்ணுமே நடிக்காம 100 படம் நடிச்சு முடிச்சிட்டோமே, இந்த பிள்ளைங்கெல்லாம் வேற லெவல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்னா அதோ அந்த குழந்தைங்க பேர் தான் தெரியல, அந்த பப்ளு, ஏய் கலக்கிட்டாப்ல ஒருத்தரும். சான்ஸே இல்லை குழந்தைங்களா, அவங்களுக்குலாம் பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது. எனக்கு எப்பவுமே எங்க டைரக்டர் டிஆர் சார் தான். எல்லாத்துக்கும் பெரிய ஹைட். எங்க சார் மாதிரி யாருமே வரமாட்டாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனா எங்க சாருக்கு பக்கத்துல இன்னைக்கு என்னோட கென்னன் கேங்க நிக்க வச்சு பார்க்கும்போது, மகனே என்னால அதான் சொல்றேனே, எங்க டைரக்டர் சகல கலா வல்லவன். அந்த சகல கலா வல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்திலையும் உண்டுன்றதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. உண்மையிலேயே யூ ஆர் டூ கிரேட் கண்ணா. வேற லெவல். ரொம்ப பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்க ஒரு 10 பேர் இருந்தா, இந்த 10 பேருக்கும் 10 விதமா, அதே மாதிரி எங்க டைரக்டர் மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் எதுவுமே கையில இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா இந்த குழந்தை இந்த 10 பேருக்கும் 10 விதமா சொல்லிக் கொடுக்குற அழகை பார்த்து பார்த்து ரசிச்சேன் நான். ஏன்னா உண்மையிலேயே எனக்கு பெரிய பேஷன்லாம் கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு இந்த யூத்தோட நான் ஒர்க் பண்ணதுனால, உங்களால் நான், உங்களுக்காகவே நான். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களோட என்ன ஒரு எனர்ஜி டு த கோர். அதாவது 300 பேர் 400 பேர் வச்சு ஒரு புது டைரக்டர் ஒர்க் பண்றாருன்னா சும்மா இல்லைங்க. அந்த குழந்தை ஏய் இப்படி 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 போயிட போறாங்கன்னு அந்த அன்புல எல்லாரையும் கட்டி போட்டு இப்படி ஒரு அழகான படம் கொடுத்தது. அந்த படத்துல அனில் மாதிரி நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சந்தோஷத்தை கொடுத்த உங்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. விக்கி சார், எங்க விக்கி சார் பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா எங்க விக்கிமா ஏன்னா அவங்கள எல்லாரும் பார்க்கறத எங்க விக்கி 5 கேமரா, இந்த குழந்தைய மடியில கட்டியிருக்க மாதிரி அந்த கேமரா கீழே வைக்க முடியாது. கீழே எங்கேயாவது வைக்க போகுது அப்படின்னா எங்க கென் அண்ணா 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 அதை எடுத்துக்கோங்கண்ணா அப்படின்னும். நாங்களாம் 10 மாதம் சுமந்துக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இந்த குழந்தை ரொம்ப அழகா எங்கள் எல்லாரையுமே அழகான ஃப்ரேமில் அழகாக, நல்லிமா நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமான்னு சொன்னதுக்கான காரணம் விக்கிமா. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.